உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பரணி அமெரிக்காவுக்கு போவா. அந்த கேப்ல நான் இந்த வெறும் பயலையும் பரணியையும் பிரிச்சு இந்த குடும்பத்தையே சுக்கு நூறா நொறுக்கி காட்டுவல்ல. ஐயா உள்ள உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாவோ. வாங்கய்யா போலாம். இல்லே எப்பவுமே லேட் என்ட்ரி தானே கெத்து. வா போலாம் வா. பரணி அமெரிக்காவுக்கு போனா நம்ம எல்லாரையும் விட அண்ணன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணும். அது எப்படி சமாதானப்படுத்த போறோம்னு தெரியல. இந்த ஆறு பரணி கிளம்புறதா இருந்தா நீ மட்டும் கிளம்பு. எங்க அண்ணனை உன் முந்தானையில முடிஞ்சுட்டு போயிடாத என்ன. முதல்ல சீட்டு கிடைக்கட்டும்டி. சண்முகம் என்ன கூட விட்டு இருப்பான், உங்க 4 பேரையும் விட்டு இருப்பானா? கைய கட்டி இழுத்துட்டு போனாலும் அவன் ஏன் கூட வரவே மாட்டான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏடி ரத்னா, முதல்ல சமூகத்துக்கு போன போடு. அவனுக்கு தான் முதல்ல இந்த விஷயத்தை சொல்லணும். இதோப்பா நான் வேணா நேர்ல போய் சொல்லி கூட்டிட்டு வரவா? அது என்னோ பண்ணிக்கங்க. இந்தாளா பரணி, இது உனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு. விட்டுடாத. படிச்சு மேலும் மேற்படிப்பு படிச்சு நீ ஒரு பெரிய டாக்டர் ஆயிட்டு நீ ஊர் பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு கிடைக்கிற மரியாதையே வேற. அதெல்லாம் சம்முவம் பாத்துக்கோப்பா, நீ கவலைப்படாத. அவன் சம்மதிக்கணும், அதான் முக்கியம். சரி, நான் இந்த அப்ளிகேஷனை தார வந்து தந்தாச்சு. சரி அப்ப நான் கிளம்பட்டுமா? பரவாயில்ல, எனக்கு டீ காப்பி எல்லாம் வேண்டாம். சரியா கிளம்பலாம். சரிங்க. நம்ம போற வழியில இந்த சண்முகத்தை சொல்லிட்டு போறது நல்லது. என்ன? ஆமாய்யா. சரி சொல்லுவோம். ஏன்னா எப்படியும் பரணி அவன்கிட்ட சொல்லிடுவா. இல்ல அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட நான் சொல்றதுதான் அவன் கொஞ்சம் மரியாதையா இருக்கும்னு நினைப்பான். எட்டி அமெரிக்கா டாக்டர், நீயும் இந்த காஞ்ச ரொட்டிலாம் திங்க கத்துக்க. அதெல்லாம் ஏற்கனவே எனக்கு பழக்கம் இருக்கு. சண்முகம் வந்து சரின்னு சொல்லிட்டா அடுத்து நான் கிளம்ப வேண்டியதுதான். எனக்கு அதுதான் வேணும். சரியா ஐயா போலாமா? போலையா. அப்ளிகேஷன்ல நானே ஃபில் பண்ணிட்டேனே. கையெழுத்து போடுன்னு சொன்னா என் வீட்டுக்கார் வந்தாதான் கையெழுத்து போடுவேன்னு பிடிவாதமா நிக்கா. என்ன மிஸ்டர் பிரசிடென்ட், முடிவு உங்க கையில தான் இருக்கு. ஒரே ஒரு சைன், அப்ளிகேஷன் அனுப்பிட்டா 4 வருஷத்துல நான் பிஜி முடிச்சுட்டு ஓடி வந்துருவேன். நீ என்ன சொல்ற? அண்ணே சரின்னு சொல்லுனே. சரின்னு சொன்னா மட்டும் பத்தாது, பேனாவையே அவன் தான் எடுத்து என் கையில கொடுக்கணும். என்ன சொல்ற? ஏல அத எடுத்து குடுல. அண்ணே எடுத்து கொடுனே, அவன் முதல்ல கையெழுத்து போடட்டும். மச்சான், பரணி உனக்காக நிக்கா பாரு, எடுத்து கொடு மச்சான்.
ஏல வேப்பையில என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? பாவல பரணி, எவ்வளவு ஆசையா என் புருஷன் வந்த பிறகு நான் கையெழுத்து போடுவேன்னு பிடிவாதமா இருந்தா. நாங்களாம் எவ்வளவு ஆசையா இருந்தா அவன் அமெரிக்கா போறாரு, நீ பாட்டுக்கு பேனாவை தூக்கி உன் சட்டப்பையில வைக்க. என்னடாச்சு உனக்கு? இல்லை, நான் எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. நீ என்ன புரிஞ்சுக்குவேன்னு நம்புறேன். நீ அமெரிக்காவுக்கு தான் போய் படிக்கணும்ல, ஒன்றும் வேண்டாம்ல. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதை நான் எனக்காக சொல்லல, இந்த குடும்பத்துக்கு நீ ரொம்ப முக்கியம்ல. அதை விட இந்த ஊருக்கு நீ ரொம்ப முக்கியம். இந்த ஊருக்கு நீ செய்ய வேண்டியது இன்னும் எவ்வளவோ பாக்கி இருக்கு. அதனால நீ அமெரிக்காவுக்கு போக வேண்டாம். போக வேண்டாமா? இல்லை, முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்றதை கேள்ல. ஒண்ணு வேண்டான்னு சொன்னேன். நான் பிஜி பண்ணக்கூடாதுன்னு நீ சொன்ன. நான் ஏதாவது வாக்குவாதம் பண்ணனா? சரி படிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கு மேல பேச என்ன இருக்கு? அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் உன்கிட்ட நான் பேசினேன். ஆனா எனக்கு உன்கிட்ட பேச விஷயம் எதுவுமே இல்ல. உன் தங்கச்சி ஆசைப்பட்ட பதவி அடையலாம், ஆசைப்பட்ட எக்ஸாமுக்கு படிக்கலாம், பாடகி ஆகலாம், டீச்சர் ஆகலாம், எஸ்ஐ ஆகலாம். ஆனா உன் பொண்டாட்டி மட்டும் வெறும் MBBS ஆவே இருந்து இந்த ஊர் ஜனங்களுக்கு உழைக்கணும், அவ்வளவுதானே? நான் தான் சரின்னு சொல்லிட்டேனே. கையில விலங்கு போட்டுட்டு இதுக்கு ஒரு காரணம் இருக்கு கேளுன்னு சொல்லுன்னு நீ சொல்றது எந்த வகையில நியாயம்? நீ வேண்டான்னு சொல்லிட்ட, நான் சரின்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். பேச்சு முடிஞ்சிருச்சு. இனி நீயும் பேச வேணாம், நானும் பேசல. ஓகேவா? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்றதை கொஞ்சம் கேள. கேட்டு நான் உனக்கு சொல்ல போற பதில நீ கேட்க போறியா? இல்ல, இந்த மேல் படிப்பை நான் படிச்சேன்னா அது மக்களுக்கு தான் நல்லதுன்னு நான் சொன்னா அத காதுல வாங்குவியா? நான் பேசுறத நீ கேட்க தயாரா இல்ல, நீ பேசுறத நான் ஏன் கேட்கணும்? நீ காலையில ஒரு விஷயம் நடந்ததுல, அது என்ன? 1000 விஷயம் நடந்துருக்கட்டும்டா, எனக்கு என்ன கவலை? பரணி அமெரிக்காவில் இருக்கிறப்பவே நம்ம பரணியையும் இந்த பெரும் பயலையும் நான் பிரிச்சிடுவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.